சரி, அட்ரஸை போட்டாச்சு, வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் ஒரு தோட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு வந்து கார் நின்றுட்டுது. சொல்லிச்சு, நீங்கள் வர்ற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்கன்னு. நான் மகள்கிட்ட சொன்னேன், இதுலேயே நான் வீடையும் காணையில உண்டையும் காணையில வெறும் தோட்டமா இருக்குது, மதில் கட்டி கட்டி உள்ளுக்கு தோட்டமா இருக்குது. மகள் சொன்னால் வந்துட்டேன் அம்மாண்டு. எங்க வீட்டை காணையிலன்னு சொல்ல, பொறுங்கோ இதுக்குள்ள திறப்பு எடுக்கணும், கோட் நம்பர் போட்டுட்டு கோட் நம்பர் போட்டு திறப்பு எடுத்து கதவை திறந்தால் பிஸா படத்துல வார வில்லா மாதிரி வீடு சின்னனா இருந்தாலும் பெரிய ஒரு காட்டுக்குள் நடுவில் அந்த வீடு இருந்தது. இரவு நேரம் நாங்கள் வந்தது, ரோட்டுல லைட்டும் இல்ல, பக்கத்துல எந்த வீடும் இல்ல. எனக்கு சரியான பயம். நானும் மூத்த மகளும் காரை விட்டு இறங்காம காருக்குள்ளேயே இருந்துட்டோம். மிச்சம் எல்லாரும் இறங்கி போய் திறப்படுத்து கதவை திறந்து ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள போய் லைட் எல்லாம் போட்ட அப்புறம் தான் நான் காரை உள்ளுக்கு கொண்டு போனேன். வீட்டுக்குள்ள போனா ஒரே புகை மனம். எனக்கோ பயம் வந்துட்டுது. என்னடா இது, பேய் வீடா பிசாசு வீடா ஒன்றும் தெரியல, ஒரு சனத்தையும் பக்கத்துல காணையில. அதோட நாங்க வந்தது 10 மணி ஆயிட்டுது. 10 மணிக்கு அங்கே சன நடமாட்டமும் இல்லை, காட்டுக்கு நடுவில் அந்த வீடு இருக்குது என்று சொல்லி போட்டு போனால் அந்த வீட்டுக்குள்ளே போனால் குளிர தொடங்கிட்டுது. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது அந்த வீடு கனகாலமாக பாவிக்காமல் இருந்திருக்கணும், வாடகைக்கு மட்டும் கொடுக்குறதால ஹீட்டர் நாங்கள் வந்து தான் போடணும்ட்டு. நாங்கள் போட்டால் ஹீட்டர் வேலை செய்ய மாட்டேன்ட்டு, ஹீட்டர் சூடாகிறதுக்கு கரை நேரம் ஆயிட்டுது. எங்களுக்கோ குளிர் தாங்க முடியலை, வந்த களைப்பு வேறு. சரி என்று நித்திர கொள்ளுவோம்ட்டு நைட் லாம்பை போட்டால் நைட் லாம்பு வந்து சட்டாரண்டு வெடிச்சுது. எனக்கோ மனதுக்குள்ள பயம் வந்துட்டுது. 3 ரூம் இருந்தது, 3 ரூமுக்குள்ளேயும் 2 பேரா படுத்துனாங்க.